இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், பதில் கேட்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 138 வசனம் 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். In the day when I cried, thou answered me and strengthened me with strength in my soul. Psalms chapter 138 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன எழுதுறார் அப்படின்னா, நான் என்னைக்கு கூப்பிடுறேனோ அந்த நாள்ல எனக்கு நீங்க பதில் தருகிறீங்க ஆண்டவரே, இன்னும் கூட என் ஆத்மாவை தேற்றி என்ன தைரியப்படுத்துறீங்க, பலன் தர்றீங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதுறார். நாம இந்த நாட்கள்ல அநேக நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம், பிரேயர் பண்றோம், இன்னும் வாட்எவர் அவர் குரல் நமக்கு கேட்கிறதா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சொல்றது என்ன சொல்லுமா சொல்லுவோம், பிரதர் ரொம்ப நாளா இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், ஆண்டவரோட சித்தம் என்னன்னு தெரியல, எனக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்க வருவாங்க, அவங்க வர்ற ஸ்டைலை வச்சு அவங்களோட மொழியை வச்சு நம்ம சொல்லிடுவோம் இவங்க என்ன கேட்க போறாங்க, என்னதோ ஒரு காரியம் என்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃபேவர் வேணும். அது மேபி நம்மளுக்கு பிடிக்காத காரியமா கூட இருக்கலாம். பட் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த காரியத்துல எனக்கு எஸ் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்துல நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அமைதியா இருந்துருவோம். கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு, என்ன நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்கன்னு நம்ம தெரியும், காது நல்லா கேட்கும், ஆனாலும் கேட்காத மாதிரி அமைதியா இருப்போம். அதுல இருந்து நம்ம பசங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ டேடிக்கு இதுல விருப்பம் இல்லை, அம்மாக்கு நம்ம மேல கோவம் வருது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்போ ஆண்டவருக்கு காது கேட்கலையா? கிடையாது. ரொம்ப நாளா பதில் சொல்லலன்னு நம்ம சொல்றோமே. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கூப்பிடுற நாள்ல எனக்கு நீங்க பதில் தர்றீங்க ஆண்டவரே. அப்படியானா நம்ம வணங்குற ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிறவர். ஆனாலும் எனக்கு நிறைய நேரத்துல ஆன்சர் வரலன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருவேளை நான் கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பிரசன்ட் தான் தெரியும், நம்முடைய தேவனுக்கு நம்மளோட ஃபியூச்சர் தெரியும். இந்த காரியத்துக்கு அலோவ் பண்ணா இவன் ஃபியூச்சர்ல மாட்டிப்பான், இந்த காரியம் இவனுக்கு ஒத்து வராது, அதனால ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா இவன் முட்டி மோதி நம்ம சித்தத்துக்கு வரட்டும் அப்படின்னு நிறைய நேரத்துல அமைதியா இருக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கூப்பிடுறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னா, நான் இம்மீடியட்டா என்னைய செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி நம்ம எப்போ நம்ம கூப்பிடுறோம், அவருடைய குரல் கேட்க ஆரம்பிக்குதோ அதுபடி செஞ்சா மாத்திரம்தான், அதை கேட்டு நம்ம உள்வாங்கி என்ன காரியம் அப்படின்னு நமக்கு விளங்கினா மாத்திரம்தான் நம்ம ஆத்மா பலப்படும். நம்ம நிறைய நாள் பார்த்திருப்போம், அதாவது அடுத்த நாள் பயங்கர ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு டே ஃபுல்லா அதுக்காக ஓடி இருப்போம், எதுவுமே சக்சஸ் ஆயிருக்காது, கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கூட இருந்த மாதிரி தெரியாது. பட் என்னன்னா நைட்டு நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம், அப்போ ஒரு பலன் வரும். அது தேவனிடத்துல இருந்து வர்றது. அது எப்படின்னா, அவர் சொல்றத முதலாவது நம்ம கேட்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம அவரை கூப்பிடணும். இன்னொரு இதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்ம எல்லாத்தையும் நேரோ டவுன் பண்ணி ஒரு சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அன்பானவர்களே, அதுல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட சித்தம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் என்னுடைய சித்தத்தை ஃபுல்லா மைண்ட்ல வச்சுட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், இது இப்படி முடிய எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ அநேக நேரத்துல பதில் வராதது. நாம கடைசியா தேவ சித்தத்துல நிற்போம். அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு, இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணேன், இந்த காரியம்தான் உனக்கு பெஸ்ட், இதை பண்ணு அப்படின்னு நம்மள தைரியப்படுத்துவார். அந்த நேரத்துல நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன லாசஸ்ல நம்ம போயிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கேன்னு நம்முடைய ஆத்மாவிலே அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய காரியத்தை முதலாவது ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும், ஆண்டவர் பேசுற காரியத்தை நான் புரிந்து கொள்ளணும்.
அது கஷ்டமா இருந்தாலும் அதன்படி நடக்கணும். இது எப்போ நடக்குதோ அப்போது எல்லாத்தையும் ஆண்டவர் ஒழுங்கும் கிரகமாய் நம்மளை கொண்டு போவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லாவற்றிற்கும் தகப்பனே உம்மிடத்திலே வரக்கூடியவர்களாய், உமது ஆலோசனையை நாங்கள் கேட்கக்கூடியவங்களாய், உங்க சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படக்கூடியவங்களா எங்களை மாத்துங்கப்பா. ஆவியானவரே, அதுக்குள்ள ஞானத்தை எங்களுக்கு தாங்க. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல கேட்டு ஆரம்பிக்கிறவர்களா எங்களை நீங்க மாத்துங்க. அப்பா, நீங்க பேசுகிற வார்த்தைகளை, எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை புரிந்து நாங்கள் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களை ஞானத்தினால நிரப்புங்க. சில காரியங்கள் எங்களுக்கு கஷ்டமானதாய் பிடிக்காததா இருந்தாலும் தேவ சித்தம் எதுவோ அதை மாத்திரமே எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. நீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.